நாங்கள் போன சட்டசபை தேர்தலின் பொழுது உங்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் தான் நாங்கள். தமிழகத்தினுடைய எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பெருவாரியாக குமிழ்ந்திருக்கின்றார்களோ அங்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு கேட்டவர்கள் தான் நாங்கள். அப்படி வாக்கு கேட்டு தெரு தெருவாக அலைந்தவர்கள் தான் நாங்கள். ஆனால் இன்று என்ன இருக்கிறது? வாக்கு கேட்டு உங்களுக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்த இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது நீங்கள் காட்டுகின்ற அக்கறைதானா இது? நான் கேட்கின்றேன், அக்கறையா இது? என்னால் சொல்ல முடியவில்லை சகோதரர்களை, என்னால் சொல்ல முடியவில்லை. அவ்வளவு வேதனைகளை நாங்கள் சுமந்து செல்லும், அவ்வளவு வேதனைகளை நாங்கள் சுமந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்கள்கிட்ட வேதனை தான். அவ்வளவு வேதனைகளை முஸ்லிம் சமூகம் சுமந்திருக்கின்றது. எங்கள் குடும்பங்கள் படுகின்ற வேதனை கொஞ்சம் நெஞ்சமல்ல. நீங்கள் கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள். கோயம்புத்தூருக்கு வாங்க, வந்து இல்லைன்னா உங்களுடைய பிரதிநிதியை அனுப்புங்கள். நாங்கள் உங்களை 2 முறை கோரிக்கை வச்சுட்டோம். நீங்க கோயம்புத்தூருக்கு வந்தப்போ 2 முறை எங்க சமூகத்தினுடைய தலைவர்கள் வந்து உங்களை சந்திச்சு இந்த முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விடுதலை சந்திச்சு கூட கோரிக்கை வச்சிருக்காங்க. நீதிமன்றம் கொடுத்த பிணையை கூட மறுத்துட்டீங்களே. நீதிமன்றம் தான் எங்களுக்கு பிணை வழங்கியிருக்கு 3 மாசத்துக்கு ஒரு டைம், 3 மாசத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லி நீதிமன்றம் தான் இதை நீட்டிச்சுட்டே இருந்தாங்க. அந்த நீட்டிச்சு 2 வருஷம் கூட அந்த குடும்பங்களில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது, ஒரு மகிழ்ச்சி. புதுசா கல்யாணம் ஆனது போன்ற ஒரு மகிழ்ச்சி, புதுசா தந்தையை மீட்டு வந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி, வாழ்க்கைக்கு இந்த உலகத்துக்கு புதிதா வந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி எல்லா குடும்பத்திலும் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு செஞ்சிருக்கின்ற இந்த துரோகம் என்பது மிகப்பெரிய துரோகம். இந்த துரோகத்திற்கு உடனடியாக அரசு தீர்வு காண வேண்டும். அந்த சிறைவாசிகளை உடனடியாக நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்பது இந்த கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை. முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லது மனிதநேய மிக்க மக்களுக்கான கோரிக்கை என்னென்றால், சகோதரிகளே, நீங்கள் நினைப்பதை போன்று நாங்கள் இல்லை. நாங்கள் மிகவும் காயப்பட்டவர்கள், நாங்கள் மிகவும் துன்பப்பட்டவர்கள். எங்களிடம் சொல்லனா துன்பங்களை மறைத்து வாழ்பவர்கள் நாங்கள். எங்களுக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் இருக்கு. அந்த துன்பங்களை எல்லாம் மறைச்சிட்டு வாழ்ற ஒரு சராசரி மனிதர்கள் நாங்கள். எங்களோடு நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் தோழர்களே, உறவுகளே, எங்களோடு நீங்கள் நிற்க வேண்டும். நீங்கள் எங்கள் மக்களை மீட்டு தர வேண்டும். எங்களை நீங்கள் மீட்டு தரணும், எங்களையே நீங்கள் மீட்டு தான் தரணும். நாங்கள் அப்படி எல்லோராலையும் பழிக்கப்பட்ட ஒரு அனாதைகள் நாங்கள். எல்லோரோடும் பழிக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, தனிமைப்படுத்தப்பட்ட, வாழ்வாதாரம் கூட பாதிக்கப்பட்ட, எதுவுமற்ற ஒரு அனாதைகள் நாங்கள். உறவுகளே, இந்த கூட்டம் முடிந்தவுடன் நீங்கள் கலைந்து செல்லாமல் எங்கள் விடுதலையில் எங்களோடு நீங்கள் கை கோர்த்து வாருங்கள், அல்லது உங்கள் கையோடு நாங்கள் கை கோர்த்து வாருங்கள். உங்கள் கையோடு நாங்கள் கை கோர்த்து, நீங்களும் எங்களை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் எங்களை கேட்பதற்கு யாருமே இல்லை. அதற்காக தான் நான் உங்கள் முன்னால் நிற்கின்றேன். உறவுகளை, நாங்கள் அனாதையாக்கப்பட்டவர்கள், எங்களை உங்கள் நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், நான் உங்களை மீட்டு தருகிறோம் என்று சொல்லுங்கள். எங்களோடு நாங்கள் இருக்கிறோம். அரசுக்கான கோரிக்கை என்பது எங்கள் சமூகத்திலிருந்து மெல்ல வருகின்றது, சத்தம் இல்லாமல் வருகின்றது. உங்கள் சத்தமாவது அரசுக்கு கேட்கட்டும், எங்களுக்கு சத்தம் கேட்கட்டும் என்பதுதான் என்ற கோரிக்கை. நாங்கள் அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள், எல்லாராலும் விடப்பட்டவர்கள் நாங்கள். எங்களை கை தூக்கி விடுங்கள். உங்கள் கையோடு எங்கள் கைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் பெற்றுத்தாருங்கள் என்ற கோரிக்கையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன்.